வணக்கம். இந்தியா ஒரு ஃபெடரல் நாடா இல்ல யூனிட்டரி நாடா? இந்த கேள்வி கேட்டா டக்குன்னு ஒரு பதில் சொல்ல முடியாது. அதுதாங்க நம்ம இந்திய அரசியலமைப்போட அழகே. இன்னைக்கு இந்திய கூட்டாட்சியில ரொம்ப முக்கியமான ஆனா பலருக்கும் குழப்பமா இருக்கிற சில விஷயங்களை ரொம்ப சிம்பிளா தெளிவா விளக்க போறேன். வாங்க உள்ள போகலாம். இந்த ஒரு வரிதாங்க இந்திய கூட்டாட்சியோட மொத்த அடையாளமும். அமைப்பில் கூட்டாட்சி, ஆனால் ஆன்மாவில் ஒற்றையாட்சி. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண நேரங்கள்ல மத்திய அரசும் மாநில அரசுகளும் அதிகாரத்தை அழகா பகிர்ந்துக்கும். ஆனா ஒரு தேசிய நெருக்கடின்னு வந்துட்டா மொத்த அதிகாரமும் மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும். இந்த இரட்டைத்தன்மை தான் நம்ம இந்தியாவை மொத்த கூட்டாட்சி நாடுகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காட்டுது. சரி, இந்த அதிகார பகிர்வுக்கான ரூல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அது நம்ம அரசியலமைப்போட 7வது அட்டவணையில தான் இருக்கு. இது அதிகாரத்தை தெளிவா 3 லிஸ்டா பிரிக்குது. வாங்க அந்த ரூல் புக்கை நாம திறந்து பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது யூனியன் லிஸ்ட், அதாவது மத்திய பட்டியல். இதுல நாடு முழுமைக்கும் பொதுவா இருக்க வேண்டிய தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, வங்கி, ரயில்வேன்னு மொத்தம் 100 துறைகள். இதுல சட்டம் இயற்றுகிற முழு அதிகாரமும் நம்ம பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் உண்டு. அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட், அதாவது மாநில பட்டியல். இதுல வர விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மாநிலத்தோட உள்ளூர் தேவைகளை பொறுத்தது. காவல்துறை, பொது சுகாதாரம், விவசாயம்னு மொத்தம் 61 துறைகள்ல அந்தந்த மாநில சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றிக்கலாம். கடைசியா கங்கரண்ட் லிஸ்ட், அதாவது புதுப்பட்டியல். இதுல இருக்கிற 52 துறைகள்ல உதாரணமா கல்வி, காடுகள், திருமணம் மாதிரி விஷயங்கள்ல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசுகளும் சட்டம் இயற்றலாம். இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. 2 பேருமே ஒரே விஷயத்துல சட்டம் இயற்றும் போது ஒருவேளை 2 சட்டத்துக்கும் முரண்பாடு வந்தா என்னாகும்? இங்கதான் நம்ம அரசியலமைப்போட ஒற்றையாட்சி ஆன்மா வேலை செய்யுது. அப்படி ஒரு முரண்பாடு வந்தா மாநில சட்டத்தை விட மத்திய அரசு போட்ட சட்டம் தான் செல்லுபடியாகும். இத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகிள் 254. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த 3 லிஸ்டும் ஓகே. ஆனா நம்ம அரசியலமைப்ப எழுதினவங்க காலத்துல இல்லாத, அவங்க யோசிச்சு கூட பார்க்காத சில விஷயங்கள் இப்போ வந்திருக்கே. அதுக்கு என்ன பண்றது? வாங்க அந்த கிரே ஏரியாவை பத்தி இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 1950ஸ்ல சைபர் சட்டம், விண்வெளி தொழில்நுட்பம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி புதுசா வர்ற துறைகள்ல சட்டம் இயற்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? இதுக்கு பேரு தாங்க ரெசிஜுவரி பவர்ஸ், அதாவது எஞ்சிய அதிகாரங்கள். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த 3 லிஸ்ட்லயும் சொல்லப்படாத மிச்சம் மீதி இருக்கிற எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் அது மேல சட்டமியற்றும் அதிகாரம் இதுதான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்தியால இந்த எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசு கிட்ட, அதாவது பாராளுமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஆனா அமெரிக்கா மாதிரி ஒரு பக்கா கூட்டாட்சி நாட்டுல இதே அதிகாரம் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவுமே நம்மளோட ஒற்றையாட்சி ஆன்மாவுக்கு இன்னொரு உதாரணம் தான். வெறும் அதிகாரத்தை பிரிச்சு கொடுத்தா மட்டும் போதாது இல்லையா? மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரு டீம் மாதிரி சேர்ந்து வேலை செய்யணும். அந்த டீம் ஒர்க்கை ஊக்குவிக்க சில முக்கியமான அமைப்புகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது ஆர்டிகிள் 263 கீழே உருவாக்கப்பட்ட இன்டர்ஸ்டேட் கவுன்சில். நம்ம பிரதமர் தான் இதுக்கு தலைவர். இதோட வேலை மாநிலங்களுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனைனா அதை பேசி தீர்க்கறதும், பொதுவான விஷயங்கள்ல ஒத்துழைப்பை மேம்படுத்துவதும் தான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஆலோசனை அமைப்பு, அதாவது அட்வைசரி பாடி மட்டுமே. அதே மாதிரி ஜோனல் கவுன்சில்ஸ், அதாவது மண்டல கவுன்சில்ஸ்களும் இருக்கு. இது இந்தியாவை பல மண்டலங்களா பிரிச்சு அந்தந்த பகுதி மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வளர்க்குது. இதுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் தலைமை வகிப்பார். இதுவரைக்கும் நாம தியரி, ஸ்ட்ரக்சர் இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ பிராக்டிக்கலா பணம் மற்றும் மொழி விஷயங்கள்ல இந்த கூட்டாட்சி தத்துவம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நிதி கூட்டாட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு சூப்பரான உதாரணம்னா அது ஜிஎஸ்டி கவுன்சில் தான். ஆர்டிகிள் 279A கீழே உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புல மத்திய அரசும் எல்லா மாநில அரசுகளும் ஒன்னா உட்கார்ந்து வரி சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறாங்க. இந்த கவுன்சில்ல வாக்குரிமை எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு இந்த சாட்டை பாருங்க. மத்திய அரசுக்கு 1/3 பங்கு வாக்குரிமை, நம்ம எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து 2/3 பங்கு வாக்குரிமை. ஆனா எந்த ஒரு முடிவை எடுக்கணும்னாலும் 75%, அதாவது 4/3 பங்கு பெரும்பான்மை தேவை. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மத்திய அரசு நினைச்சா மட்டும் எதையும் மாத்த முடியாது. பெரும்பான்மையான மாநிலங்களோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் முடியும். இதுதாங்க உண்மையான கூட்டுறவு கூட்டாட்சிக்கு, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஒரு பக்கா உதாரணம். அடுத்து மொழிக் கொள்கை. இந்தியா ஒரு பன்மொழி தேசம். அதனால
ஹிந்திய அலுவல் மொழியாகவும் ஆங்கிலத்தை துணை அலுவல் மொழியாகவும் நம்ம அரசியலமைப்பு சொல்லுது. அதே நேரத்துல 8வது அட்டவணையில நம்ம தமிழ் உட்பட 22 மொழிகளை அங்கீகரிச்சு பிராந்திய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம பார்த்து எல்லாத்தையும் ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாமா? இது ஒரு மாதிரி எக்ஸாம் ஷீட் மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் வேகமா பாத்துடலாம். இந்த முக்கியமான சரத்துகளையும் எண்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது அட்டவணை தான் அந்த 3 அதிகார பட்டியல்களை பத்தி பேசுது. ஆர்டிகிள் 248 அந்த லிஸ்ட்ல வராத புது விஷயங்களுக்கான ரெசிடுவரி பவர்ஸ மத்திய அரசுக்கு கொடுக்குது. ஆர்டிகிள் 263 மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கான இன்டர்ஸ்டேட் கவுன்சில உருவாக்குது. ஆர்டிகிள் 279A நம்மளோட கூட்டுறவு கூட்டாட்சிக்கு உதாரணமான ஜிஎஸ்டி கவுன்சில். கடைசியா ஆர்டிகிள் 343 அலுவல் மொழிய பற்றியும் 8வது அட்டவணை 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றியும் சொல்லுது. இந்திய கூட்டாட்சியோட சிக்கலான பகுதிகள் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி வேற எந்த டாபிக் பத்தி உங்களுக்கு விளக்கம் வேணும்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் அதை விளக்குறேன். இது போன்ற விளக்கங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.